வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதத்தில் இது 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி வளர்பிறை பிரதமை, மதியம் 12:50 வரை, அதன் பின் த்விதியை, யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், மீனத்தில் சந்திரன், புதன், ராகு. மேஷத்துக்கு இது ஒரு நல்ல நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். ராசி அதிபதி உச்சம் பெற்று காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராசி அதிபதி உச்சம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் லாபஸ்தானத்தில். ராசி அதிபதி உச்சம் பெற்ற ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். 2 கூடிய கிரகம், தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் லாபஸ்தானத்தில். பிரமாதமாக இருக்குது நேரம். அதனால் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இரட்டிப்பு லாபம், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டு பணம், அதில் இருக்கக்கூடிய இலக்குகள் அதிகமாக மாறப்போகுது. நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகு நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 7 கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உச்சம் பெற்று காணப்படுகிறார். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கிறார்கள் என்றால் இப்போது ஒன்று கூடக்கூடிய நேரம். உங்கள் ராசி அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் விலகும். திருமணம் பேசி முடித்து இப்போ நிச்சயதார்த்தத்திற்கான நாள் குறிக்கப்படும். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 2 கூடிய கிரகம் சந்திரன் இப்போ அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். எல்லா விதத்திலும் இன்றைக்கி ஒரு யோகமான நாள். என்ன இப்போது இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உச்சமாக இருக்கார். செவ்வாய் உச்சமாக இருப்பது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். கடன் மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். பணம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். முதல் தரமான யோகம் அது. கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும் காலம் எல்லாமே பொற்காலம் தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்ல பலன்கள்லாம் நடக்கும். அதில் இப்போ திருமண விஷயம் கை கொடுக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் நடக்கும். அதனால் உங்களுடைய பிறவி ஜாதகமும் வலுவாக இருந்தால் இப்போ திருமணம் செய்யலாம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது திருமண விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். ஆனால் 8ஆம் இடத்தில் இப்போ சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் திருமணம் முயற்சிகள் எடுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். தொழிலும் நல்லா நடக்கும். உத்தியோகத்திலும் உயர்வு உண்டு.
சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கையாளும் போது, பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எச்சரிக்கை, கவனம் வேணும். கவனக்குறைவு ஏற்படலாம். அகால போஜனம், அதனால் சாப்பாடு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்து சந்திரன், கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாரையாவது சந்திக்கலாம். கொஞ்சம் நம்மளுடைய எண்ணத்தையும் செயலையும் கொஞ்சம் நம்ம திறம்பட செயல்பட வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படி தான் இருக்குது. 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவோடு இணைந்து அங்கே புதனும் காணப்படுகிறார். உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார். லாபாதிபதி தான் சந்திரன். அப்போது இன்றைக்கி ஏதாவது நல்ல விஷயமும் நடக்கும். ஆனால் வரக்கூடிய நபர் நல்லவரா அல்லது கெட்டவரா அப்படின்னு நம்ம ஆராயறதுக்குள்ளே இன்றைக்கி நாள் போயிடும். அதனால் ஒரு நாள் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு கூட செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில யோகங்களும் நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். உடம்பில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள், வியாதி வைக்க சில பேருக்கு இந்த கிளைமேட் காரணமாக அப்பப்போ ஜலதோஷம், தலைவலி இந்த மாதிரி வரும். எந்த கிளைமேட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி க்ரானிக்கல் டிசீஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதி வச்சுருப்பாங்க உடம்புல. அதுவே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். பாதி நாள் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. சுகமாக இருக்கிற அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்கும். இந்த மாதிரி பல பேர் பல பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணுவீங்க. உங்கள் ஆரோக்கியமே இப்போது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து நடத்த ஆரம்பித்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மனம் தெளிவாக இருக்கும். செயலில் ஒரு நேர்த்தி இருக்கும். வெற்றிகரமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் நம்மளுடைய பிள்ளைகள் வெளியில் செலவு ஏற்படலாம். சில பேர் உத்தியோகம் நிமித்தமாக சில இன்டர்வியூஸ்லாம் போவாங்க. அதற்காக வெகு தூரம் பிரயாணம் ஏற்படலாம். அந்த பிரயாணத்திற்கான ஒரு செலவுகளும் ஏற்படலாம். அல்லது சில ரெஃபரன்ஸ் மூலம் யாரையாவது போய் சந்திப்பாங்க. அந்த ரெஃபர் பண்ண நபருக்கு ஏதோ ஒரு செலவு நீங்கள் செய்யலாம். இது போன்ற உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு செலவுகளாக இருக்கும். அது கொஞ்சம் விரயமாகவும் ஆகும். இருந்தபோதும் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன சார் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் டே? ஆமாம், ஒரு 50-50 தான் இன்றைக்கி சொல்லலாம். ஒரு 2 நாளுக்கு பிறகு உங்களுக்கு யோக பலன்கள் நல்லா இருக்குது. இன்றைய நாள் சற்று தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகு வெற்றியை பெறக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியம் எல்லாமே திட்டமிட்டபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்மளுடைய எண்ணமும் செயலும் இன்றைக்கி நேர்த்தியாக இருக்கும். செயலில் வெற்றி, காரியத்தில் வெற்றி. தைரியம் மேலோங்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் மனதில் குடிகொள்ளும். மனம் தெளிவாக இருக்கும். இந்த மனம் தெளிவாக இருந்தாலே நம்ம செயல் நல்லாயிருக்கும். செயல் நல்லா இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சா பணம் வரும். பணம் வந்தால் புகழ் வரும். புகழ் வந்தால் எல்லாமே சக்ஸஸ், 100% சக்ஸஸ் பர்சன் ஆகிடுவீங்க நீங்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் காரியங்களில் ஜெயம், வெற்றி. சரி, இதுக்கெல்லாம் நமக்கு கடவுள் அனுகிரகம் வேணும் இல்லையா? அப்போ கடவுளுடைய அனுகிரகமும் உரிய நாள் இன்றைக்கி. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. இன்றைய நாள் வெற்றிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரம். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். அல்லது சில பேருக்கு சில ப்ராப்பர்ட்டியில் இருந்த டிஸ்பியூட்டெல்லாம் விலகி இப்போது நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு. ஒன்றுமே இல்லை சார், ஏற்கனவே எனக்கு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரூம் கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மாடலெல்லாம் மாற்றுவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செலவு பண்ணுவீங்க. இல்லை ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நேரம், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அனுசரணையாக இருப்பாங்க. தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மிகச்சிறப்பான நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்போ ராசியை கடக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் உடல் அசதியாக இருக்கும்.
கொஞ்சம் நேரத்துக்கு சரியாக சாப்பிட்ணும். நீங்கள் அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம், அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு ஏற்பட்டு விலகும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நேரத்துக்கு சாப்பிட்ணும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் அசதியாக இருக்கும், மனம் தெம்பாக இருக்கும். உடல் அசதியாக இருக்கும், மனம் தெம்பாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி காரியத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயலில் இறங்குவது நல்லது.